உதவி செய்து நாங்கள் என்னன்னா உண்ணாவிரதத்துக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த உண்ணாவிரதம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ இதனாலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு தொண்டனோட முயற்சியாக உண்ணாவிரதத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். எங்களோட ஒருமித்த கருத்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படிங்கிறது தான். இதைத்தான் நான் சாதனை செம்மல் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, கடைக்கோடி தொண்டனும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும். அம்மாவும் புரட்சித் தலைவரும் காட்டிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும் தான் நம்ம வென்று காட்டணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணோம். அனுமதி மறுக்கப்பட்டதுனால எங்களோட ஆதரவாளர்களையும் கூப்பிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சாதனை செம்மல் அவர்களை போய் பார்த்து எங்களோட ஆதரவை நாங்கள் தெரிவிக்க போறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் ஃபேஸ் பண்ண போறோம். ஏன்னா உண்ணாவிரதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன எங்களோட நிலைப்பாடு எப்படி சொல்ல முடியும். ஆக்சுவலாக வந்து ஒரு பொதுவாக வந்து அஇஅதிமுக அடிப்படை விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளை செயலாளர் இருந்து தேர்ந்தெடுத்து வரணும். கிளை செயலாளர் எலெக்ஷனும் நடக்கல, ஒன்றிய செயலருக்கான எலெக்ஷன் நடக்கல, மாவட்ட செயலருக்கான எலெக்ஷன் நடக்கல. டைரக்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான ஒரு சில முடிவுகள் போற மாதிரி இருக்கு. ஸோ இதை நாங்கள் என்ன பண்ண போறோம்னா எங்களோட இது கிளை செயலாளர் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலியமா போகணும். அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் ஒன்று சேரணும். ஒன்னாதான் இருக்காங்க, தனித்தனியா இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட நிலைப்பாடு.